மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உறுதியாக தீரும், நல்லது நடக்கும், நடந்தே ஆகும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏனென்றால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் மனிதன் உருவாக்கியதல்ல. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாத பலன்கள் இன்னைக்கு மகர ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். செப்டம்பர் மாதத்துடைய சிறந்த யோக பலன்கள், அற்புதமான கிரக அமைப்புகள், ஒரு சிறந்த ஒரு 4 கிரகங்கள் வலிமை அடைகின்ற ஒரு அற்புதமான மாதம். அப்படிப்பட்ட செப்டம்பர் மாத பலன்கள், சிறந்த அற்புதமான யோக பலன்களை நம்ம இன்னைக்கு யாருக்கு பார்க்க போறோம்? மகர ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளாம் தீர்த்து நல்லது நடக்க வேண்டும். பாப்பா, நீங்க உங்க அனுப்புற ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்தா ரொம்ப வேதனை. எப்படி நடக்கும்? தப்பு தப்பா ஜாதகம் கையில வச்சிருக்கீங்க. தவறான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தவறான ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு, இப்ப தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தப்பான பலன் தான் வரும். உலகத்துல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல எப்படி நடக்கும்? எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பொறுத்தளவு வேதனைப்படுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்க பார்த்து உண்மையிலே வேதனைப்படுறேன். ஏன்னா முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனிதன் உருவாக்கியதல்ல. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதர் தவறு செய்கிறார். அதை கணித்து சொல்வதில் தான் தவறு நிறைய ஏற்படும். ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள். இங்கே சித்தர்களும் 18 சித்தர்களும் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் உருவாக்கிய அந்த சித்தர்கள் உருவாக்கிய முறைப்படி அந்த பஞ்சாங்கத்தின்படி முறையாக உங்கள் பலன்கள் சரியாக கணிக்கப்பட்டு சரியாக சொல்லப்படுகின்றது. அது எந்த மாற்றமே இல்லை. சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். எங்களுக்கு எத்தனையோ இடத்துல பார்த்துங்க, பையனுக்கு ரொம்ப கல்யாணம் முடிக்க முடியும். நாங்களும் ஒரு 25 வயசுல பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல ஆளு நல்லா தான் இருக்கான். ஆனால் அவன் என்ன சொல்ல, நல்ல அழகான பொண்ணு நல்ல அழகான பொண்ணு வரும்ன்ற. அவன் எதிர்பார்ப்பு நியாயமானது. ஆனால் பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கு, ஆனா ஜாதகத்துல பொருத்தம் இல்லை. ஜாதகம் நல்லா பொருந்தி வந்தா பொண்ணு நல்லா இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. நாங்களும் 25 வயசுல இருந்து ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொரு ஜோசியரா பார்த்து என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆயிடுச்சு. இந்த கொடுமை எங்க போய் சொல்றதுங்க? 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 35 வயசு ஆயிடுச்சு போச்சு, கல்யாணம் முடியல. அதுல சில பேர் இவனுக்கு 29 கல்யாணம் முடிச்சிங்க, என்ன தார 2, இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு. ஆக இப்படி பொண்ணு அழகா இருந்தா ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது, பொண்ணு ஜாதகம் பொருந்தி இருந்தா பொண்ணு நல்லா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே நாள் போயிடுச்சு. இன்னைக்கு 35 வயசாச்சு. இந்த வேதனை எங்க போய் நான் சொல்றது? இங்க வாங்க, எங்கேயும் சொல்ல வேணாம், கல்யாணம் முடிஞ்சிடும். இதைத்தான் நான் உறுதி உத்தரவாதம் கொடுக்குறேன். நல்ல கல்யாணம் முடியணும். அதாவது ஜோதிட சாஸ்திரமே பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கணும், நல்ல கல்யாணம் முடியணும், நல்ல வேலை கிடைக்கணும், செய்கிற தொழில் விருத்தி அடையணும், செய்கிற தொழில் நல்ல முன்னேற்றம் வரணும். ஏன் தொழில் 4 நாளுக்கு நட்டமா போகுது? என்ன காரணம்? அந்த தொழில் விருத்திக்கு என்ன பண்ணலாம்? பிள்ளைகளுக்கு நல்ல தனியார் வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா?
கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளைக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைய எத்தனையோ பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது எதனால் ஏற்படும்? நல்லா தான் பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்கே தப்பு நடக்குது? என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இந்த வேதனையெல்லாம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் வரக்கூடாது. அடுத்து குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை. இதுதாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய வேதனை. அத்தனை பொறுத்தருக்கு இத்தனை பொறுத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு வச்சா நீ குழந்தை இல்லை. அப்புறம் அந்த பொருத்தம் என்ன ஆகி போச்சு? ஏன் பொருத்தம் பொய்யா? ஜோதிடம் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை பொருத்தி கொடுக்கக்கூடிய ஜோதிடர் கையில் தான் இருக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. ஒரு ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அந்த குடும்பம் வம்ச வாரிசோடு சொத்துக்களோடு சுகங்களோடு சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது ஜோசியர் கையில் தான் இருக்கு. நம்பியாச்சுன்னா நம்பலையா எடுத்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சு கல்யாணம் முடிச்சிருப்போம், அது வேற விஷயம். ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது சரியா இருக்கணும். அப்ப இவர் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு, இன்னைக்கு என் பிள்ளை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொந்தமாக பிள்ளைக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கை சொந்தமாக சிறப்பாக இருக்கு. இதுதான் எங்களையும் வாழ வைக்கும், உங்களையும் வாழ வைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு விரிவான பலன்களை மற்ற பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான விசேஷமான நாட்கள் என்ன, ஒரு முக்கிய விசேஷ நாட்கள் என்ன, அதை பற்றி முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல 2/9, அதாவது 2/9/2024 அன்று பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு நம்ம ஒரு சிறந்த விரத வழிபாடு செய்கின்றோமோ அது பிதர்களுடைய திதியை செய்வதற்காக செய்கிறோம். இப்ப இந்த ஆவணி மாதமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. ஏனென்றால் பிதர்களுக்கு உடைய ஒரு சிறந்த அதாவது பிதுர்ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் தான் சூரியன். அவர் ஆட்சி பெறுகின்ற சிம்ம ராசியில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி. ஆக இதுவும் ஒரு சிறந்த வம்சத்தில் நம்ம ஏற்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்குவதற்கு ஒரு ஆவணி அமாவாசை என்பது இந்த 2/9/2024 வருது. அதை நல்லபடியா அந்த நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஆவணி 22, அதாவது அதுக்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 7/9/2024 7/9/2024 விநாயக சதுர்த்தி. விநாயகப் பெருமானுடைய அவதாரமான அந்த விநாயக சதுர்த்தி நாள் 7/9/2024 உலகமெங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்ப நலனுக்காக, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள், குடும்பத்தில் அத்தனை யோகங்களும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த விநாயக சதுர்த்தி. அப்படிப்பட்ட சிறப்பான நாள் ஆவணி 22 7/9/2024. அடுத்து 8/9/2024 மகாலட்சுமி விரதம். அது பெண்கள் தன் குடும்ப நலனுக்காக கொண்டாடப்படுகின்ற மகாலட்சுமி விரதம். அடுத்து 21/9/2024 21/9/2024 மகாபரணி. பரணி நட்சத்திரம் எல்லா நாட்களிலும் வருகிறது. மகாபரணி என்பது ஒரு முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் செய்து, அரசு வேலைக்கான முயற்சிகள் செய்து, இல்லை சொந்த தொழிலுக்கான முயற்சிகள் செய்து
அந்த சொந்த தொழிலை உருவாக்கக்கூடிய, அந்த சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நாள். பெண்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடு, அதாவது அதற்கான வழிபாட்டுக்குரிய ஒரு நாளை உருவாக்கக்கூடியது இந்த மகாபரணி என்று சொல்லக்கூடியது. நகைக்கடைகள், ஆடை வியாபார நகைக்கடைகள்லாம் தொடங்குவதற்கு மகாபரணி சிறந்து விளங்கக்கூடியது. புதிய பதவியை ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக, அரசு பதவி ஏற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மகாபரணியில் அந்த அரசுடைய உயர் பதவி, அரசியல்வாதிகள் ஏதாவது புதிய பதவியில் ஏற்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த மகாபரணியில் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் மகாபரணி. அதான் பரணி செய்ய பிறந்தவர்கள் தரணி கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய மகாபரணி அன்று. அன்றைய தேதி 21/9/2024. இப்ப இந்த செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பான விசேஷ நாட்களை பற்றி பார்த்துட்டோம். செப்டம்பர் மாத பலன்கள் மகர ராசிக்கு ஒரு சிறந்த யோக பலன்களாக பார்க்க போறோம். 1/9/2024 முதல் 19/9/2024 வரை இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான யோக பலன்கள். அப்படி ஒரு என்னதான் யோகம் இருக்கு அப்படின்னு பார்ப்போமே, அதுக்கான விளக்கங்களை பார்ப்போம். முதல்ல இந்த மகர ராசிக்குரிய கிரக செப்டம்பர் மாதத்துடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். முதல்ல மகரத்தில் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோண ஸ்தானத்தில் சனி பகவான். மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய், மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதன், மகர ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. இது ஆரம்ப கிரக அமைப்புகள். அப்ப இதுல என்ன ஒரு சிறப்பு விஷயங்கள் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல 1/9/2024 முதல் 16/9/2024 வரை இருக்கக்கூடிய அந்த நாட்களில் சூரியன், அதாவது மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதனோடு சேர்ந்து புத ஆதித்யா யோகத்தில் ஆட்சி பெறுகின்ற, அரசு கிரகம் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. முதல்ல எத்தனாம் தேதி? 1/9 16/9 வரைக்கும் ஆட்சி பெறு சூரியன் அரசு கிரகம் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு. அடுத்து 1/9 முதல் 1/9/2024 முதல் 6/9/2024 வரை செவ்வாய் ஆட்சி, அதாவது நம்ம மகர ராசிக்கு 4/11 செவ்வாய் அதாவது அம்சத்தில் வலிமை பெறுகின்ற ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. சரி, அடுத்து 19/9/2024 முதல் புதன் கன்னியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் 3 சக்தியோடு மாறுகிறார். அதாவது சிம்மத்தில் சூரியனோடு இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு 19/9/2024 ஆட்சி பெறுகிறார், கன்னியில் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு. அதே 19/9/2024 சுக்கிரன், அதாவது மகரத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 10ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி, அதாவது தசம தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு. அப்ப மகரத்துக்கு எப்படிப்பட்ட சிறந்த யோகங்கள் இருக்கு பாருங்க. முதல்ல தனஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது, தனஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த, அதாவது செய்கின்ற தொழில் வியாபாரங்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே அவங்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பு சனி பகவானை பொறுத்தவரை அவங்களோட உழைக்கக்கூடிய உழைப்பை பற்றி சொல்லக்கூடியவர். உண்மை உழைப்புக்கு உயர்வு நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனி பகவான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரகம், உழைப்புக்கு ஏற்ற உயர்வை தரக்கூடியவர். ஆக சும்மா வருமானம் தர மாட்டாரு, வேலை வாங்கிடுவாரு. ஹார்ட் ஒர்க், அவர் ஒரு திறமைக்கேற்ற ஹார்ட் ஒர்க்கு அதற்குரிய பலன்கள் உண்டு, நிச்சயமாக உண்டு. சனிபகவான் ஒரு உழைப்புக்குரிய மனிதன், ஒரு உழைப்புக்குரிய மனிதனை உருவாக்கக்கூடியது சனிபகவானுடைய வேலை. சரி, அடுத்த மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, எந்தவித பாதிப்பும் இல்லை. 3ஆம் இடம் பயணஸ்தானம், சகோதரஸ்தானம், தெய்வீக ஸ்தானம், உற்றார் உறவினர் மத்தியில்
உயர்ந்த அவங்களோட ஆதரவோடு பல நன்மைகள் பெறக்கூடிய ஒரு இடம் தான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கக்கூடியது. சகோதரர்களால் நன்மை பெறக்கூடியது, தெய்வங்களால் நன்மை பெறக்கூடியது அந்த இடம். வம்சஸ்தானம் சொல்லக்கூடியது. அடுத்து மகர ராசிக்கு 5ஆம் இடம், முதலில் 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உயர்நிலை கல்வின்னு ஒன்று, செய்கிற முதலீடு ஸ்தானம் ஒன்று. உயர்நிலை கல்வியால் உயர்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய, அதற்கு ஏற்றவாறு உத்தியோகம் தரக்கூடியதில் குரு பகவான் இருக்கிறார். உயர்ந்த கல்வியினால் உத்தியோகம் பெறக்கூடியது, பதவி உயர்வு பெறக்கூடியது, செய்கின்ற தொழிலில் விருது ஏற்படுவது, முதலீடு. நம்ம ஒரு முதலீடு ஸ்தானம். 5ஆம் இடம் ஒரு செய்கிற தொழிலுக்கு முதலீடு பண்ணக்கூடிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்தி ஸ்தானம், முதலீடு ஸ்தானம், வாகன யோகங்கள், உயர் பதவி யோகங்கள் என்ற அத்தனை யோகங்கள் தரக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை. அதே புத்திரஸ்தானம் மறக்கக்கூடாது. திருமணஸ்தானம், புத்திரஸ்தானம், வியாழன் நோக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில், வியாழன் நோக்கம் தரக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். வியாழன் நோக்கம் தந்தது மட்டுமல்ல, ஒரு புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் தரக்கூடியது, பூர்வீக சொத்துக்களை தரக்கூடியது. அந்த இடத்துக்குரிய 5ஆம் இடம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்குரிய சுக்கிரன் எங்கே வலிமடைகிறாரு? 10ஆம் இடத்துல. அப்போ தொழிலும் வியாபாரமும் பெருகும். அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அடுத்து இதை முடிச்சிருவோம். அடுத்து உங்களுக்கு 4-11க்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இடம் வீடு சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேசு, இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வெற்றியில் முடியக்கூடிய 6ஆம் இடத்திலிருந்து அம்சத்தில் ஆட்சி பெறுகின்றார் செவ்வாய், பூமிகாரகர். ராசி கட்டத்தில் விருச்சிக 4ஆம் பாதத்தில் இருக்கிற 4ஆம் பாதத்தில் அம்சத்துக்கு வரும்போது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற அமைப்பாக இருக்கும். அப்ப இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்டது, தொழில் வியாபார வருமானங்கள், லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய இடத்தில், லாபம் அதிகம் என்ன ஒரு சொத்துல முதலீடு போடு, ஒரு காரை வாங்கு, ஒரு வீடு வாசல் முதலீடு போடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை உருவாகும். ஏன்னா பூமிகாரகன் அவர் அதிகாரத்துவம் உத்தியோகம் தரக்கூடியவர், லாபாதிபதி. விற்காத சொத்து இருந்தால் அதையும் விற்று கொடுத்து அதையும் காசு கொடுப்பார். சரி, அடுத்து இந்த மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல அரசு கிரகம் சூரியன் புதனோடு சேர்ந்து முதலில் புத ஆதித்ய, அப்புறம் மாறுது புதன் அந்த சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம். அப்ப மகர ராசிக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது வியாபார தொழில் வியாபார வெற்றிகளை தரக்கூடிய புதன், 6ஆம் தொழில் போட்டியில் வெற்றி தரக்கூடிய 6ஆம் அதிபதி 8ஆம் இருந்து, அது விபரீத ராஜ்யோகம். எப்பொழுதுமே விபரீத ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த இடம் வலிமை அடையணும். சும்மா 6க்குரிய 8 சும்மா மாறினா பத்தாது, அதற்குரிய இடம் வலிமை அடையணும். அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன். இப்ப 6ஆம் அதிபதி மகர ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா, அந்த 8ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி. அப்பதான் அந்த விபரீத ராஜயோகம் சரியா வேலை செய்யுது. சும்மா அந்த 6க்குரிய 8ல் 8க்குரிய 6ல் இப்படி மாறி உட்காந்து விபரீத ராஜ்யம் கண்ண மூடி சொல்லிடக்கூடாது. கண்ண மூடிட்டு சொல்லிடக்கூடாது. சொன்னாலும் அதற்குரிய கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், வலிமையோடு ஸ்ட்ராங்கா இருக்கு. விபரீத ராஜ்யம் உண்மையாக ஏற்படுது, அதுல எந்தவித மாற்றமே இல்லை. அப்ப செய்கிற முதலீடுக்கு மேல லாபங்கள், உத்தியோகத்தில் எதிர்பாராத உயர்வுகள், இடமாற்றம் உயர்வுகள், பேரும் புகழ்கள், மற்றவர்கள் அதாவது ஏற்கனவே காசு ஏற்பட்ட இடத்துல கொடுத்த காசு வராமல் இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்களால் திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, திடீர் வருமானத்தை தரக்கூடியது, திடீர் யோகத்தை தரக்கூடியது, அதான் எதிர்பாராத ராஜயோகம். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல எப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் சொல்லி. ஒரு சினிமா துறையோ கலைத்துறையோ எதிர்பாராத ராஜயோகம் என்ன, திடீர்னு வர்றதா எல்லாமே அப்படிப்பட்ட ராஜயோக அமைப்புகள் இருக்கு. அப்ப அந்த அமைப்புல 19/9 தான் உங்களுக்கு புதன் அந்த சூரியனோட சேர்ந்த புதன் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போறார். அதுவும் சாதாரண இடம் இல்லை, திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானம் அப்படின்னா உயர்ந்த ஸ்தானம். சரி, இந்த தொழில் பதவி உத்தியோகம் கற்ற கல்வினால் மிகப்பெரிய உயர்வு, பூரியத்தால் மிகப்பெரிய யோகம், சொத்துக்களால் யோகம், செய்கின்ற வியாபாரம் பல மடங்கு உயர்வது,
நீண்ட தூர பயணத்துக்கு பெரிய மனிதர்கள் ஆதரவு, வியாபாரம், பல ஊர்கள் பல நாடுகளுக்கு நம்ம வியாபாரம் சிறந்து விளங்குவது, இப்படியெல்லாம் ஒரு யோகங்கள் 9ஆம் இடம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலம். அப்போ சுக்கிரன் அடுத்தாப்புல கேதுவோட சேர்ந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ண இதே 19ஆம் தேதி உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு மாறிடுறார். அப்போ மகர ராசிக்கு 10ஆம் இடம் தசம தொழில் ஸ்தானம். தசம தொழில் ஸ்தானம் கேந்திர வலிமை. 4ஆம் இடத்துக்கு நேர ஆப்போசிட் இருக்கிறது தான் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அதாவது 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் ஏன் பார்த்ததுன்னா, 4ஆம் இடத்துக்கு நேரம் 10ஆம் இடம் ஏன் வருதுன்னா, அதாவது ஒரு வியாபாரம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உத்தியோகம் பார்த்தாலும் சரி, எல்லாருடைய ஆதரவோடு அந்த உத்தியோகம் நிலைத்து இருக்குமா, எல்லாரோட ஆதரவோடு அந்த வியாபாரம் சிறந்து விளங்குமா என்று சொல்லக்கூடியதான் பப்ளிக் சர்வீஸ் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்குரியது. அந்த 4ஆம் இடத்துக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய 10ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்துக்குரியவர் யாரு உங்களுக்கு? சௌபா. அவரும் நல்லா இருக்க. அடுத்து 10ஆம் இடம் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரியவர் தான் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 5ஆம் இடம் போட்ட திட்டங்கள் போட்ட முதலீடுகள்லாம் நமக்கு லாபமா இருக்குமா? முதலீட்டு ஸ்தானம் அது. ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முதலீடு செய்கிற தொழில், எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, போட்ட முதலீடு இவ்வளவு காசு போட்டு ஒன்றும் வரல. அப்ப அதெல்லாம் வருத்தப்படாத அளவுக்கு வாரி வழங்கக்கூடியது. வருத்தம் என்பதை தராமல் வாரி வழங்கக்கூடிய தன்மை, வாரி வழங்கக்கூடிய சிறந்த ராஜயோகங்கள், எதிர்பாராத ராஜயோகம் ஒரு புறம். அது 10ஆம் இடம் தசம தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை ஆட்சி வருகின்ற போது அதை விட ஒரு சிறந்த அமைப்பு எதுவுமே இல்லை. ஆக பொன் பொருள் செல்வம், வியாபார விருத்தி, பதவி உயர்வு, முன்னேற்றங்கள், பேரும் புகழும் என்ற அத்தனை யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகர ராசிக்கு ஒரு சிறந்த அற்புதமான காலங்கள் இந்த செப்டம்பர் மாதம் சிறந்து விளங்க போகிறது. இதெல்லாம் நடக்கல, சரி வரல அப்படின்னா உங்க ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. கீழே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரி வரல, நடக்கல அப்படின்னீங்கன்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. என்ன நடக்கல, ஏன் நடக்கல, எதுக்காக நடக்கல பார்ப்போமே. அத ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்டதுதான், பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்ட, இறைவனால் உருவாக்கப்பட்ட, பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க பிரச்சனைகள், கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, படிச்சு வேலையில் எத்தனை வருஷம் படிச்சு வேலை இல்லாம இருக்கீங்க, அரசாங்க வேலைக்கு எத்தனை வருஷம் முயற்சி பண்றீங்க கிடைக்கல, கல்யாணம் எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருக்கீங்க, இல்ல கல்யாணம் முடிஞ்சு குடும்பத்துல ஏன் ஒரே பிரச்சனையா இருக்கு, வீட்டுல என்ன செய்வனே கூடாது, சிலருக்கு எத்தனை வருடங்கள் கல்யாணமாய் குழந்தை இல்லாம இருக்கு, இல்ல சொத்துக்கள் பிரச்சனைகள், சொத்து அடைய முடியல, சொத்து கிடைக்க மாட்டேங்குது, கொடுத்த காசு வர மாட்டேங்குது, பதவி உயர்வு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, குடும்பத்தில் ஏதோ ஆட்டி வைக்குது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால பெரிய பிரச்சனையா இருக்கு, சொத்து அடைய, அந்த சொத்துக்குள்ளே போக முடியல, இப்படி பிரச்சனைகளா இருக்கு. ஆக இதற்கெல்லாம் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து ரொம்ப வேதனை போட்டு ஒண்ணு நடக்கலைங்க, எத்தனை இடத்துலங்க ஜாதகத்துக்கு அலையிறது, ஜாதகம் பார்க்குற ஆசையை போச்சு அப்படின்னு வேதனைப்படுறவங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவது. கிரகங்கள் சரியாக இயங்கினால்தான் உலகத்தில் அத்தனை பேர் உயிரோடு இருக்கும். கிரகங்கள் சரியா இயங்குற அவங்களுடைய கடமைகளை சரியா செய்யலை அப்படின்னா உலகத்துல யாரும் உயிரோடு இருக்க முடியாது, நமக்கு எதுவுமே நடக்காது. ஆக கிரகங்கள் தம் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. அதை சரியாக கணித்தால் உங்களுடைய யோக பலங்கள் நிச்சயமாக சரியாக நடக்கும். பிரம்ம வேத சாஸ்திரத்தின் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை என்ன பண்றீங்க, ஏழு நம்பருக்கு நோட் பண்ணிங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. எல்லாம் நல்லா இருக்கும், நல்லது நடக்க வேண்டும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். என்னமோ ஏதோ சொன்னேன், என்னத்தையோ பார்த்தேன், என்னத்தையோ சொன்னேன் இருக்கக்கூடாது. அவர் பார்த்து அப்படியே நடந்துன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். அத மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை எல்லாரும்
வாழ்க வளமுடன், எல்லா செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.